12th ரிசல்ட் வந்துடுச்சு. ஸ்ரீ எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்தது நார்மல் தான். நாங்கள் தான் கொஞ்சம் வந்து அதிகமாகவே எதிர்பார்த்தோம். என்னால் அவ்வளோதான் முடியும், இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டாங்க. எப்படியோ அது 500 ப்ளஸ் தான் எடுத்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் ஆஃப் மார்க் வேணும் இல்லைங்களா? ஏன்னா காலேஜில் போயிட்டு ஒவ்வொரு காலேஜில் விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, ஒரு வீட்டையே வாங்கி முடிச்சிடலாம் போல இருக்குது. அங்கே ஃபீஸ் கட்டுற நிலமை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சொன்னால் வேறு வழி கிடையாது, கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் பெற்றவங்க நாம தான் வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பணம் இல்லைங்களா? ஒவ்வொரு காலேஜ்லேயும் பணம் வாங்குறது ஒரு பக்கம்னாலும் நல்லா படிக்கணும். என்னுடைய கருத்து வந்து அதுதான். எவ்வளோ செலவானாலும் சரி அந்த ஈடுக்கு வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிவிட்டு விட்டுடுறாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குமோ அதிலே சேர்த்து விடுன்னு சொல்கிறாங்க, இல்லை அவங்க பிடிச்சதில் தான் அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு